இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, அந்த ரீசார்ஜ் வந்து நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி டீஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பிளானை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். லைக் நீங்க ஒரு பிளான் வந்து வச்சிருக்கீங்கன்னா அது எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அடுத்த பிளான் போக முடியும் இல்லையா? அப்படி இல்லாம இந்த பிளானை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பிளான் எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்னன்னா, நீங்க ஏர்டெல் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான். அதாவது இப்போ ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்க நார்மலா ஒரு ரீசார்ஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்மளால வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரீசார்ஜ் முடிஞ்சாதான் அடுத்தோட பிளான் வந்து போக முடியும். அடுத்து ஒரு ரீசார்ஜ் பண்ணாதான் திருப்பி வந்து பிளான் வரும். சப்போஸ் நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, ஒரே டைம் நீங்க 2 டைம் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரே நம்பர் 2 டைம் பண்றப்போ ஒரு ரீசார்ஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சே ஆகும். இப்போ இதுல எப்படின்னா ஒன்னு வந்து நம்ம டீஆக்டிவேட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு எப்படின்னா நீங்க ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத ஒரு இல்லையோ தப்பான ஒரு ரீசார்ஜோ நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால ரீஃபண்ட் எடுக்க முடியாது. அது ஒரு விஷயம் ஆயிரும். நீங்க ஏர்டெல் சைட்ல இருந்து எந்த ஒரு ரீஃபண்டுமே கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்க ரீசார்ஜ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க வந்து கூகுள் பேல போய் ட்ரை பண்ணலாம். கூகுள் பேல போய் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில ரிப்போர்ட் ப்ராப்ளம்ல கொடுத்து நீங்க தப்பா வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கூகுள் பேல கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து வரதுக்கு வேணா சான்ஸ் இருக்கே தவிர நீங்க ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் யூஸ் பண்ணி உங்களால வந்து ரீஃபண்ட் எடுக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பிளான் வந்து தப்பா ரீசார்ஜ் பண்ணிட்டோம். தப்பா ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பிளானை வந்து மாத்திட்டு இந்த பிளானுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க செகண்ட் பிளானையும் ரீசார்ஜ் பண்ணணும். அதாவது ஆல்ரெடி ஒரு பிளான் ரீசார்ஜ் பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த பிளானை நீங்க வந்து பார்த்தா ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா இந்த பிளானை வந்து டீஆக்டிவேட் பண்ணணும். இதை டீஆக்டிவேட் பண்ணிட்டு இதை வந்து பார்த்தா ஆக்டிவ் பண்ணிடணும். ஸோ அப்போ வந்து பார்த்தா இந்த பிளான் வந்து முன்னாடி வந்துடும். அண்ட் இந்த பிளான் வந்து ஒரு 15 டேஸ்க்கு வந்து பார்த்தா ஒரு டேட் இருக்கும், எக்ஸ்பைரி டேட் இருக்கும். 15 டேஸ் நீங்க வந்து திருப்பி ஆக்டிவ் பண்ணலன்னா இந்த பிளான் அப்படியே போயிடும். அண்ட் அதுக்கு போட்ட காசு வந்து திருப்பி வருமானா வராது. நீங்க வந்து மேபி கூகுள் பேல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் ஒரு நாள் அதே நாள்லயோ இல்லைன்னா ஒரு 10 நாள் போகாது, ஒரு 2 நாள் தான் வந்து மேக்ஸிமம் டைம். ஸோ நீங்க அதுக்குள்ளேயே ட்ரை பண்ணாதான் அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ரீஃபண்ட் கிடைக்காது. அண்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கான பிளான் வந்து நீங்க டீஆக்டிவேட் பண்ணணும். எப்படி டீஆக்டிவேட் பண்றது அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியுற ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தா நீங்க டயல் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தா டெக்ஸ்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் பண்ணி நீங்க வந்து கேட்டீங்கன்னா உங்க ப்ராப்ளம் என்னன்னு ரிப்போர்ட் பண்றப்போ அவங்க வந்து டீஆக்டிவேட் பண்ணுவாங்க. டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட் கோயிங் இன்கமிங் எதுவுமே வராது. நீங்க அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லைக் அந்த பிளான் மட்டும் டீஆக்டிவேட் பண்ற மாதிரி நீங்க வச்சுக்கணும். சிம் வந்து டீஆக்டிவேட் பண்ணிடக்கூடாது. அது நீங்க பண்றப்போ வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். இல்லைன்னா அப்படி உங்களுக்கு அதுலயும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கஸ்டமர் கேருக்கு வந்து பார்த்தா கால் பண்ணி நீங்க டீஆக்டிவேட் யுவர் பிளான் மட்டும் பண்ணிட்டு ரெண்டாவது பிளான் வந்து நீங்க ஆக்டிவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். அண்ட் 15 டேஸ்க்கு அப்புறம் அந்த பிளான் வந்து பார்த்தா எக்ஸ்பைரி ஆயிரும். நீங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ டீஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணணும். டீஆக்டிவேட் பண்ணாமலே ஸ்விட்ச் பண்ண முடியுமா அப்படின்னா, டீஆக்டிவேட் பண்ணாம உங்களால ஸ்விட்ச் பண்ண முடியாது. அண்ட் டீஆக்டிவேட் பண்ணாம ஸ்விட்ச் பண்றது எப்படி போகும்னா, ஒரு பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பிளான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிரும். நீங்க கூகுள்ல போய் போட்டாலுமே எப்படி வரும்னா, ஒரு பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பிளான் பண்ண முடியும் அப்படின்னு வரும். இப்போ இந்த மெத்தடே வந்து நானா சொல்ற மெத்தட் தான். ஸோ ஒன்னு வந்து நீங்க 2 வச்சுட்டு 2 பிளான் ஒரே நேரத்துல வச்சுட்டு ஒன்னுக்கு அப்புறம் ஒன்னு இருக்கப்போ ஒன்னு டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இதான் முன்னாடி வரும். ஸோ லைக் இது டீஆக்டிவேட் பண்ணி 50 டேஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா இதை வந்து அப்படி இல்லைன்னா நீங்க ரெண்டுமே டீஆக்டிவேட் பண்ணிடலாம். ரெண்டுமே டீஆக்டிவேட் பண்ணிட்டு இப்போ இது மட்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா இது மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தா 15 டேஸ்க்கு அப்புறம் டோட்டலா அப்படியே வந்து பார்த்தா போயிடும். ஒன்னு அந்த மெத்தட் ஒன்னு மட்டும் டீஆக்டிவேட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ரெண்டையுமே நீங்க டீஆக்டிவேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். ரீஃபண்ட் டவுட் தான். அண்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நீங்க எது வேணா பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ அவ்வளவுதான்.